ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு சொந்தமுள்ள வாழ்க்கை பாட்டு கொஞ்சம் தான் போட்டு விட்டாங்கப்பா. இப்போ மீதியை போட்டு வரோம், மறுபடியும் போட்டாங்க. மறுபடியுமா திரும்ப ரிப்பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நினச்சோம். அதுக்கப்புறம் என்னடா சரவணா இது அப்படின்னு சொல்லிட்டு அவரே பயத்தில் சொல்லிட்டாராமா. அதுக்கப்புறம் இவர் சிரிப்பாரா சிரிக்க மாட்டாருன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். டொடடங் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு சிரிக்க வச்சிட்டாங்க. எப்பாட சிரிச்சிட்டா இருப்பா, இதுக்கப்புறம் நம்மளும் சிரிக்கலாம்பான்னு மொத்த குடும்பம் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கேக் வெட்டுங்க மாமான்னு சொல்ல சோக கடையில் நம்மளாம் சேர்ந்து முத்து எடுக்கலாமான்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் சேர்ந்து ஆழத்துக்கு போயிட்டாங்க போல. போதுன்னு பாலத்துக்கு போனது போதும்ப்பா, தூண்டில் போட்டு எழுப்புவோம்பான்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் எழுப்பி விட்டாங்க. கடைசியில் அப்புறம் தாங்க தெரியுது நம்ம இது வரையும் இத்தனை வருஷத்தில் கேக்கே வெட்டலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாப்ல. விடுங்க, இதுக்கப்புறம் எல்லா பிறந்த நாளுக்கும் நம்ம கேக் வெட்டலாம், நம்மளே ஆர்டர் பண்ணி கொண்டு போய் கொடுத்துடணும் போல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இதெல்லாம் பார்த்தோன்னே பயங்கரமாக சென்டிமெண்ட் சீனுக்கு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்து கதிர் அசத்திட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, இதுவே இப்படிங்கிறீங்க, நாங்கள் பாருங்கள் கிஃப்டெல்லாம் வச்சுருக்கோம், கிஃப்ட்டை ஒவ்வொன்றா கொண்டு வந்து கொடுக்க. ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குப்பா, நான் கலர் சட்டை போட்டதே எல்லாம் உனக்கு உங்களுக்காக போடுறேன் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் உங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, ஐயோ சென்டிமெண்ட்டில் பின்றாங்கயா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, கோமதி அம்மா பாருங்க எனக்கு பிடிச்ச புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு அவங்க சொல்ல, விலையெல்லாம் நீ ஏன் கேட்கவே கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா புது செருப்பு, புது வாட்சி, பாண்டியனுக்கு நல்ல பாண்டியன் காட்டில் அடாமாலா தான் போ செம்ம யோகம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மருமகள் வாங்கி கொடுத்தோன்னே செம்ம கேத்தா போட்டுக்கிட்டு வந்து நிற்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இல்லைப்பா, நீங்கள் 2 பேர் லவ் பேர்ட்ஸாக இருந்தது, இன்னைக்கு வந்துட்டு பைக்கில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சா பார்த்த முதல் பாட்டை போட்டுட்டு பக்கமாக திரும்புகிறாங்க. என்னடா நடக்குது இங்கே? சரி விடுங்க, காலம் போனாலும் காதல் தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ஜாய் பண்ணிட்டு வர இவங்களாம் ஆட்டோவில் வர ஆரம்பிச்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.